தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. நான் நட்ராஜன். எனது சொந்த ஊர் கும்பகோணம். நான் இங்கே 1987 வந்து மெட்ராஸில் வந்து செட்டில் ஆனேன். நான் முதல்ல ஷிரடி போய் பாபாவை பார்த்தது ஒரு 1990ஆம் வருஷம்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சிடென்டெல்லாம் பாம்பே போயிருக்கும்போது somebody said why not we go to ஷிரடி. அதனால் ஷிரடி போய் பார்த்துட்டு வந்தோம் பாபாவை. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் எங்கேயும் போகலை. இப்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் தான் 2013 வருஷத்தில் நான் ஒரு நாள் மயிலாப்பூர் பாபாவுக்கு போனேன். அங்கே என்னை ஒருத்தர் ஆயிடுச்சுன்னு போய் சன்னதியில் ஆயிடுச்சுன்னு போய் பாபாவை நல்லா தரிசனம் பண்ணி வச்சாங்க. ஸோ அதுலேருந்து நான் டெய்லி பாபா கோவிலில் போய் தரிசனம் பண்ணிகிட்ருக்கேன். மயிலாப்பூர்னா மயிலாப்பூர், இல்லைன்னா திருவான்மியூர், இல்லைன்னா நான் டெல்லி போனால் டெல்லி பாபா, அது மாதிரி எல்லா இடத்துலையும் பாபாவை தரிசனம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி பாபாவோட சகஸ்ரநாமத்தை சொல்லிகிட்ருக்கோம். அது நான் இப்போ ரொம்ப நாளாக என்ன ஒருத்தர் பாபாவோட சச்சரித்தை படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. நான் எப்படி பேசாமல் இருந்தேன். ஒரு நாளைக்கு மயிலாப்பூர் கோவிலில் நான் போயிட்டு பாபாவை பார்த்துட்டு இப்படி வந்து அந்த துணியை விட்டுவிட்டு அப்படி போகும்போது ஒருத்தர் அங்கேருந்து என்னை கூப்பிட்டு சச்சரித்திரா புஸ்தகத்தை கையில் கொடுத்தார். சரி, இன்னும் நம்ம சச்சரித்திராவை படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம படிக்காமல் இருக்கோம், இன்றைக்கி பாபா சன்னதியில் கொண்டு வந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுலேருந்து பாபா சச்சரித்தை டெய்லி ஒரு சரிதம் படிச்சுட்டு இருக்கோம். அதனால் பாபாவிட்ட வந்து தனி ப்ரேயராக ஒன்றும் நம்ம கேட்கல. ஆனால் பாபா நமக்கு என்ன வேணும், எப்பப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு அருள் புரிஞ்சின்ட்டுருக்கார். அதனால் பாபாவுக்கு நமக்கு அவரோட ஒரு கடாட்சம் இல்லைன்னா நமக்கு அவரோட தரிசனம் கிடச்சிருக்காது. அவரை நம்ம அப்படி ஆட்கொண்டு நமக்கு தரிசனம் தினம் கொடுத்து, அதனால் எப்போ போனாலும் நம்ம வந்து அங்கே ஒரு மாலையை கொடுத்து நமக்கு டெய்லி நமக்கு எல்லா விதமான இதையும் பண்ணி வியாழக்கிழமை இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம போய் எப்போதும் டெய்லி பார்க்குற மாதிரி போய் பாபா தரிசனம் பண்ணி நமக்கு உள்ள எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சுருக்கார். அதுலேருந்து நான் பாபாவை பிரார்த்திக்கிறதெல்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது தான். ஸோ அதுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு பாபாக்கிட்ட. அது டெய்லி சச்சரிதாவை படிக்கிற மாதிரி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஸ்லோகத்தை குருஜி சொல்லணும்னு சொன்னார். அதையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த குருஜியை நம்ம இப்போ நான் வந்து இந்த ராமச்சந்திரா காலேஜினோட இடம் திருவான்மியூரில் இருக்கும்போது அங்கே வெங்கடாச்சலம் அவர்களை பார்க்க போனேன். அப்போது அவர் அந்த கோவிலுக்கு ஆச்சுன்னு போய் அப்போ குருஜி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் திருப்பி அங்கேயே பாபா கோவில் இருக்குன்னு போனால் அங்கே இல்லை, அங்கே இருந்து இப்போ திருவான்மியூரில் வேறு இடத்துல கொண்டு விட்டான்னு அங்கே கொண்டு வந்து அந்த காலேஜ் பையன் விட்டான். அப்போ தான் வந்து குருஜியை பார்த்தேன். அதுக்கப்புறம் 1 or 2 டைம்ஸ் குருஜிகிட்ட வரும்போது எதேச்சியாக நம்ம ராஜகோபால் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட பார்த்துட்டு வரும்போது அவர் சொன்னார், கும்பகோணத்தில் நம்ம ஒரு கோவில் கட்டணுங்கிற, அதனால் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் தேவலாம் அப்படின்னார். சரின்னு அங்கேயே நம்ம வந்து இப்போ நம்ம ஆற்றுக்கு பக்கத்துலேயே நம்மளோட இடம் இருக்குது, அதுலேயே கொஞ்சம் நம்ம ஆற்றுலேயே அதை எடுத்துங்கோன்னு சொல்லி கொடுத்தாச்சு. எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்டலாக அதுவாக என்னென்ன நிகழணுமோ அது நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அதனால் நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நமக்கு அபரிவிதமாக என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை ரொம்ப 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 சௌக்கியமாக வச்சுட்டுருக்கார். அதுதான் பாபாவுக்கு நம்ம பேரில் உள்ள கருணை. நமக்கு நம்மளை ஆட்கொண்டு இருக்கார் அவர். அதனால் எப்போது என்ன மாதிரி நமக்கு வேணுமோ அதை அப்போ அது மாதிரி கொடுத்து நம்மளை எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றின்னு இருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ராஜலக்ஷ்மி நடராஜன். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. சாய்பாபாவுடைய பக்தி ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு
சாதாரணமாக எப்பவும் போல் நான் கோயிலுக்கு போகிற மாதிரி எல்லா கோயிலுக்கும் போகிற மாதிரி தான் முதல்ல சாய்பாபா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு தருணத்தில் கொஞ்சம் ரெகுலராக போக ஆரம்பித்தோம். அப்புறம் அவர் எதேச்சியாக எங்கள் வீட்டில் வந்து சைடில் வந்து இடம் கொடுக்கணும், இது அது மாதிரி ஒரு எண்ணமே இல்லாமல் நாங்கள் கோயிலுக்கு போனோம். திருவான்மியூர் கோயிலுக்கு போயிருந்தபொழுது மிஸ்டர் ராஜகோபால் வந்து ரொம்ப நாள் முன்னாடி கும்பகோணத்தில் பழக்கம், ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் அவரை கோவிலில் பார்த்தோம். அப்பா அவர்கிட்ட வந்து பேசும்போது நான் இந்த கோவிலில் தான் இருக்கேன், கும்பகோணத்தில் கூட ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே எங்கள் ஹஸ்பண்ட் உடனே ரெடிலி அக்செப்டட். கோவில் பாபா சன்னதியிலேயே அது தீர்மானம் ஆனது. ஆனால் அந்த தீர்மானம் ஆனும்போது அந்த இடம் வந்து என்னென்னு ஏற்கனவே மாட்டுக்கொட்டகை இருந்த இடம். அதனால் மாட்டுக்கொட்டகை இருந்த இடத்த வந்து அவர் தேர்ந்தெடுத்து அதுக்கு எங்களை அவரோட கோவில் கட்டிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாக வச்சுட்டு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தது வந்து அவருடைய பெருங்கருணைன்னு தான் சொல்லணும். அது அவருடைய அந்த பாபா கோயிலுக்கு தீர்மானம் ஆகி குருஜி அவெல்லாம் போய் கும்பகோணத்தில் கோயில் பார்க்க போன பொழுது அன்றைக்கி எங்கள் அப்பா வந்து அன்றைக்கி தான் அவர் இறந்த நாள். அதனால் இவெல்லாம் அன்றைக்கி போயிருந்தபோது கொஞ்சம் நானும் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதபொழுது நான் வேண்டின்னு இருப்பேன், தினைக்கும் சுவாமிகிட்ட வந்து அவரை ரொம்ப சிரமப்படுத்தாமல் அழிச்சிக்கோங்க பாபா, அவரை சிரமப்படுத்தாத அழிச்சிக்கோங்க அப்படின்னு தான் வேண்டிப்பேன். அதே மாதிரி ஒரு பூவை பறிக்கிற மாதிரி அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு. சரின்னு அப்புறம் ஒரு இது மார்ச்சுக்கு அப்புறம் நாங்கள் மே மாதம் என்னுடைய பேர குழந்தைகளோட ஷீரடி போயிருந்தேன். கோயிலில் போய் பாபாவை பார்த்த உடனே ஏம்மா அழற, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பா குரல் மாதிரியே கேட்டுது. அன்னிலேருந்து நான் பாபாவை எங்கள் அப்பாவை தான் பார்க்குறேன். அந்த பாபா சிலை முதல்ல மெட்ராஸில் வந்தபொழுது மகாபலிபுரத்தில் இருந்தது. குருஜி வந்து என்னையும் என்னுடைய கணவரையும் பார்க்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. சரி நான் சொல்லிவிட்டு கொஞ்சம் மாம்பழம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் அங்கே போன உடனே அவர் குருஜி வந்து நான் ஏதோ அந்த பெட்டியே அப்போ தான் திறந்து பாபாவை நிமித்தி வச்சார். இதான் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், நான் சிலைன்னு தான் பார்க்க வந்தேன், அவள் தான் சுவாமின்னு நினச்சின்னு வந்தா, அவள் கையிலேயே தீபாரதனையை காமிக்க சொல்லுங்கன்னு. சரின்னு அந்த மாம்பழத்தை எடுத்து பாபாவுக்கு கொடுத்துட்டு நைவேத்தியம் பண்ணி அப்புறம் தீபாரதனைலாம் காமிச்சிட்டு வந்தோம். அந்த கோயில் அந்த எங்கள் வீட்டுக்கிட்ட அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ கும்பகோணம் போனாலும் அவரை போய் பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதம் கழிச்சு எங்கள் ஊரில் கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம். ஏற்பாடு பண்ணும்போது நாங்கள் எஸ்டிமேட் போட்டது ஒரு 40 லட்சம் செலவு, 40 லட்சம் ரூபான்னு. பட் வந்து பட்ஜெட்டு பார்த்தா 1 கோடிக்கு போயிடுது. எப்படா இதை எல்லாத்தையும் கொடுத்து சரி பண்ண போகிறோம், கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் பொழுது கோயிலுக்கு போகும்போது இன்றைக்கி பாபாட்ட அதை வேண்டிப்பேன். நான் வந்து ரொம்ப சாதாரண மனுஷி தான், எல்லா மனுஷாளுக்குள்ள மாதிரி நான் அந்த போயிட்டு அந்த உண்டியில் போய் தினைக்கும் ஒரு 3 தடவை சுற்றிட்டு வருவேன். பாபா இந்த கோயிலுக்கு எப்படியாவது பணம் கிடச்சி கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் அப்படி ஒரு சாதாரண குக்கிராமத்தில் ஊரே வேந்து போட்டுற மாதிரி அவ்வளோ ஒரு பிரமாதமாக எல்லாரும் வியக்கத்தக்க அளவில் அந்த கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் பாபாவோட அனுகிரகம், எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம், எங்கள் முன்னோர்கள் பண்ண புண்ணியம், அதுதான் நான் சொல்லுவேன். அது மாதிரி என்னுடைய அனுபவம் வந்து சுவாமிகிட்ட வந்து சமயத்தில் நான் ஏதாவது ஒன்றை மறந்து போனேன்னா அது வந்து எனக்கு எப்படியோ கரெக்டாக ஞாபகம் ஊட்டி விட்டுருவார். எனக்கு வந்து அது நான் ஞாபகம் வந்தப்பறம் நினச்சிப்பேன், நம்மளுக்கு எப்படி இது திடீர்னு ஞாபகம் வந்தது, நல்ல வேளை நம்ம மறக்கலை அப்படின்னு நினச்சிப்பேன். அந்த இடத்துலலாம் எனக்கு பாபா தான் வந்து கை கொடுக்குறான்னு நான் நம்புகிறேன். அதனால் எங்கள் வீட்டில் அவரோட இதை வச்சுருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் தினைக்கும் கோவிலுக்கு போவார், தினைக்கும் அந்த சுவாமிக்கு மாலை கொண்டு வந்து போடுவார், எல்லாம் நடக்கும். நானும் வேண்டிப்பேன். என்னுடைய பேர குழந்தை எல்லாம் கூட இப்போ அந்த மாதிரி பண்ணுறான். நானும் ஒரு சங்கல்பமாக எடுத்துனேன்னா ஒரு சச்சரித்திரத்தை எடுத்து டெய்லி ஒரு சாப்டர்னு படிப்பேன். ஸோ பாபாவோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடச்சி எல்லோரும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் லோகத்தில் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அது என்னுடைய பாபாவுக்கு என்னுடைய பிரார்த்தனையில் அதுவும் ஒன்று. பாபா நேரில் பார்த்து பேசுறது அதுதான் ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். பாபாவை பார்த்து பேசின சமாச்சாரம் அந்த இடம் சொல்கிறேன். நான் 2வது வருஷம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ மணி அடித்தது. அப்போ ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து வயசானவர், நான் வந்து நரசிம்ம சுவாமியை பார்க்கணும் அப்படின்னாரு. அவர் இப்போ தான் வீட்டுக்கு போனார், நாளைக்கு தான் வருவாருன்னு. நேராக பழைய வீட்டில் டாய்லெட்டு அதில் போய் கை கழுவிட்டு வந்து பக்கத்தில் அவன் குக்கு இருந்தான். எனக்கு ஷிரடியிலேருந்து வந்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு பசிக்கும், சாப்பாடு போடும்
கிழங்கு கொண்டு வந்து எள்ளை கொண்டு வந்து போட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் படுக்க வைக்கிறதுக்கு வச்சுட்டு படுக்க போட்டு படுக்க சொல்லிட்டு அம்மாவை கொண்டு வந்து காட்டுவான் ஒரு அப்படின்னு பார்த்தா அம்மா வந்து பார்க்கறப்ப யாரும் இல்லை. ஸோ எனக்கு சமயக்காரருக்கு தான் தரிசனம் கிடைச்சி. எத்தனை நாள் எனக்கு பாபா தரிசனம் கிடைக்குமோ அத்தனை நாளுக்கு நான் ரூமில் உட்காந்து நேரில் பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், சாயிராம் சாயிராம் சாயிராம். தினம் 108 தடவை சாயிராம் எழுதுகிறேன். ரொம்ப வருஷமாக எழுதுகிறேன். எத்தனையோ மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு காலகட்டம் உண்டு. அதில் இந்த கலிகாலம், குறிப்பாக நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் பாபாவுடைய காலம். இந்த காலத்தில் நம்ம பாபா கிட்ட என்ன பேசினாலும் என்ன கேட்டாலும் நமக்கு உடனே கிடச்சிடும், உடனே சாங்ஷன் ஆகிடும் அவரோட பாபாவோட சன்சானில். அடியனுக்கு பல அனுபவங்கள், பல 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 அனுபவங்கள் அப்படின்னா ஆயிரக்கணக்கான அனுபவங்கள். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பாபா சாப்பிடுவார். பாபா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு கேட்பார். பாபா இதை விட நமக்கு என்ன வேணும்? அப்போது எனக்கு கேட்குறாருன்னு இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, பாபாட்ட உண்மையான பக்தி வச்சுருந்தா எல்லாத்தையும் கேட்பார். நீ என்ன சொன்னாலும் கேட்பாருங்க. அதில் ஒன்றும் அது மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்றால் சாய்பாபாவுடைய அனுபவத்தால், அவருடன் எனக்கு ஏற்பட்ட நிறைய அனுபவத்தால் நான் இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாபாட்டேருந்து ஒரு கேலண்டர் வந்தது, ஒரு பாபாவோட கேலண்டர் வருது. நம்ம சச்சரித்தத்தில் படிச்சிருக்கலாம். பாபாவோட படம் என்பது பாபா அதிலே உயிரோடு இருக்கிறார் என்பது சத்தியம். என்ன சத்தியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதை நான் நேரடியாக அனுபவித்தவன் என்ற முறையிலே சொல்கிறேன். பாபா வீட்டில், உங்கள் வீட்டில் பாபா படம் இருக்குது அப்படின்னா அது படம் இல்லை, பாபா உங்களோட உயிரோடு உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம். இது என்னோட வீட்டில் நடக்கிறது. அந்த டிசம்பர் 30ஆம் தேதி அன்றைக்கி பாபாவோட கேலண்டர் ஒன்று வருது. அந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு இந்த துவாரகமாயில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கார். கழுத்தில் ஒரே ஒரு ருத்ராட்ச மாலை மட்டும்தான், வேறு எந்த நகையும் கிடையாது, வேறு எந்த ஆபரணமும் கிடையாது, வெறும் ருத்ராட்ச மாலை மட்டும் இருக்குது. அந்த கேலண்டர் 30ஆம் தேதி வந்தோடனே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த கேலண்டரை பார்த்தோன்னே, ஆஹா, இப்போ நம்ம எதை பார்த்து ஆசைப்படணும்? பாபா எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆனால் நான் எது திரும்ப ஆசைப்பட்டேன், அந்த பாபா கழுத்தில் இந்த ருத்ராட்ச மாலை இருக்குது பாருங்கள். ஆஹா, பாபா என்ன அழகான ருத்ராட்ச மாலை பாபா, இதை நீ எனக்கு கொடுக்கலாம்ல, நான் கச்சேரிக்கு போட்டுப்பேன்ல அப்படின்னு சொல்கிறேன். அப்போது என் மனைவி என் பக்கத்தில் இருந்தா. அப்போ அவள் என்ன சொல்கிறா, என்னங்க பாபா கிட்ட போய் எதை வேணால் கேட்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் அவள்கிட்ட சொல்கிறேன், நான் என்னடி ஒரு பால் பெயிண்ட் பேனா ஒன்றா கூட எங்கள் பாபாட்ட கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், எங்கள் பால் பெயிண்ட் பேனா என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 3 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது, அதை போய் பாபாட்ட யாராவது கேட்பாங்களா அப்படின்னா. இதில் என்ன தாத்பரியம்னா, பால் பெயிண்ட் பேனா கேட்குறதோ இது வந்து மாலை கேட்குறதோ அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் அடங்கியிருக்கிற தத்துவம் என்ன தெரியுமா? தன்னோட பக்தன் எந்த சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் பாபா அதை உடனே நிறைவேற்றுவார், அதற்காக அந்த பக்தனை காக்க வைக்க மாட்டார் என்பதுதான் சத்தியம். இதில் நமக்கு கிடைச்சிருக்கிற தத்துவம் தான். இப்போ அந்த மாலையை பார்த்தோன்னு நான் ஆசைப்பட்டேன், அப்போது நான் சொல்கிறது பாபா காதில் விழுந்திருக்கு, அதான் அர்த்தம். அப்போ என்ன ஆச்சு, டிசம்பர் 30ஆம் தேதி நான் ஆசைப்பட்டு கேட்டு என் ஒய்ஃப் கூட கிண்டல் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், சிறு விஷயத்துக்கு கூட பாபா நம்மளை கண்கலங்க வைக்க மாட்டார் அவனோட பக்தனை அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி கச்சேரி முடிச்சுட்டு அவள்கிட்ட சொல்கிறேன், இந்த படத்தை ஒரு ஃப்ரேம் போட்டு இந்த கேலண்டரை பூஜை ரூமில் வை, கண்டிப்பாக பாபா ருத்ராட்சம் கொடுப்பாரு அப்படின்ட்டு நான் ஊர் கிளம்பிட்டேன். எனக்கு வரிசையாக தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள். 5ஆம் தேதி அன்றைக்கி எனக்கு பெங்களூரில் கச்சேரி முடியுது. அப்போ 10:30 மணிக்கு என்னோடய ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறான் எனக்கு பெங்களூருக்கு. ஏங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பாபா ருத்ராட்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னா. அப்படியா, என்ன ருத்ராட்சம் அப்படின்னா அவள் சொன்னால், ஆனால் 6 ருத்ராட்ச மணி மட்டும் வந்திருக்கு, அந்த பாபா ஃபோட்டோ கீழே இருக்குது அப்படின்னா. நான் உடனே கிண்டலாக கூட சொன்னேன் என் ஒய்ஃப்ட்ட, பாரு பாபாகிட்ட நான் மாலை கேட்டேன், பாபா பிரேஸ்லெட்டுக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி இருந்தாலும் பத்திரமாவை, நான் அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மறுநாள் 6ஆம் தேதி எனக்கு தும்கூரில் கச்சேரி, அதான் மைசூர் பக்கத்தில் இருக்கிற தும்கூரில் கச்சேரி. அந்த கச்சேரி நான் முடியும் போது மணி 12:15 ஆயிடுச்சு. இந்த 12:15 ஆச்சு. சரி
அப்புறம் ஃபோன் எடுத்து ஃபோன் கச்சேரியில் சைலண்டில் போட்டிருப்போம். நான் கச்சேரி முடிஞ்சு ஃபோன் எடுத்து பார்க்குறேன். என் ஒய்ஃப்டேருந்து 13 மிஸ்டு கால், என் பொண்ணுக்கிட்டேருந்து 7 மிஸ்டு கால். நான் மிரண்டு போய் சரி ஏதோ வீட்டில் அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் உடனே ஃபோனை வந்து வீட்டுக்கு போடுறேன். போடும் சாய்ராம் 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 ஒன்றும் நடந்துக்கூடாது அப்படின்னு. ஃபோன் எடுத்த உடனே என் ஒய்ஃபு பேசுறதுக்கு வரா. அதுக்குள்ளே என் பொண்ணு சொல்கிறா, அம்மா நீ சொல்லாத அப்பாட்ட நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது கத்தி. அப்போ முடிவு பண்ணிட்டேன் வீட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு அசம்பாவியம் தான் அப்படின்னு. நான் வேண்டின பாப்பா என்ன பாப்பா சாய்ராம் 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 சுவாமி சரணமையப்பா அப்படின்னு வேண்டிக்கிறேன். உடனே பொண்ணு லைனில் வரா. அவள் சொன்ன செய்தி மிரண்டு போனேன், மெய் செலுத்து போச்சு எனக்கு. அவள் என்ன தெரியுமா சொன்னா, அப்பா நீ எந்த மாலை பாபா ஃபோட்டோவை பார்த்து ஆசைப்பட்டு கேட்டியோ அந்த மாலை இப்போ படத்து கீழே வந்திருக்குப்பா அப்படின்னா. அன்பர்களே, மெய் அன்பர்களே, அந்த மாலை தான். இவ்வளோ பெரிய மாலையை பாபா ஒரு படத்துலேருந்து எனக்கு நான் ஆசைப்பட்டுட்டேன்றதுக்காக இந்த மாலையை பாபா கொடுத்தார். மயிலாப்பூரில் சாய்பாபா கோயில் இருக்குது. சாதாரண ஆலயம் இல்லை, பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியால் தோற்றுவிக்கப்பட்ட ஆலயம். கிட்டத்தட்ட 75 வருடத்தை நெருங்கிய ஆலயம். கூடிய விரைவில் 100 ஆண்டை தொடப்போகிறது. அது பெரிய விஷயம். அங்கே பாபா பிரத்யக்ஷம். அந்த கோவிலில் எனக்கு ஒரு நாள் ஆழ்வார்பேட்டில் நிகழ்ச்சி கச்சேரி. அந்த கச்சேரிக்கு போகிறோம். கொஞ்சம் பிஃபோர் டைம் போயிட்டோம். சரி பிஃபோர் டைம் போயிட்டோமே. இப்போது எங்கள் ஆர்கெஸ்ட்ராலாம் சொன்னாங்க, அண்ணா மயிலாப்பூரில் பாபாவை பார்த்துட்டு போகலாம். நான் இப்போ எங்கே பாபா வந்து எங்கே விளையாட இருப்பாருங்க, மயிலாப்பூரில் பாபாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறான். நான் காரில் போய் பாபா கோயில் வாசலில் நான் எங்கள் ஆர்கெஸ்ட்ராலாம் இறங்குறோம். இறங்கினோன்னு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அந்த பிச்சைக்காரன் எப்படி இருந்தான்னு தெரியுமா, பச்சை துண்டு கட்டியிருந்தான் இடுப்பில், பெரிய தாடி, வெள்ளை தாடி, மேலே பச்சை துண்டு போட்டிருந்தான். லிட்ரலி பிச்சைக்காரன், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கார்லேருந்து இறங்கினேன். எப்படி தெரியுமா என்னை கூப்பிட்டான், டேய் அப்படி கூப்பிட்டான். டேய் வாடா அப்படி கூப்பிட்டான். எங்கள் ஆர்கெஸ்ட்ராக்கெல்லாம் கோபம் வந்தது. யாருன்னா அவங்கள போய் வாடா போடான்னு அந்த பிச்சைக்காரன் கூப்பிட்றான். இப்போது ஆர்கெஸ்ட்ரா கத்துறாங்க, ஏய் பேசாமல் இருக்கடா கம்முன்னு, அவர் ஏதோ சொல்ல வரான் சொல்லிட்டு போகிறான், பேசாமல் இருடா வாடா. என்ன எங்கள் ஆர்கெஸ்ட்ரா பார்த்து கேட்குறாரு, என்ன இருடா வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் போனேன், ரொம்ப பவ்யமாக போனேன். ஏன்னா எனக்கு வந்தது யாருன்னு ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சு. போனேன், டேய் நீ இந்த ஐயப்பன் பாட்டெலாம் பாடுவே, அவன் தானடா நீ. அடுத்தது மிரண்டு போனான். அவன் 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 அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பிச்சைக்காரன். அவன் வேணால் எனக்கு கச்சேரியில் எங்கேயாவது பார்த்துருக்கலாம், நமக்கு தெரியல. ஆமாம் அப்படின்னு. ஐயப்பன் பாட்டு பாடுற, முருகன் பாட்டு பாடுற, சிவன் பாட்டு பாடுற, உள்ளே இருக்கான் பார்த்தியா ஒரு பிச்சைக்காரன். யாரை காமிக்கிறான், பாபாவை காமிக்கிறான். இவன் பாபாவை காமிச்சு சொல்கிறான், உள்ளே இருக்கான் பார்த்தியா பிச்சைக்காரன், அவனுக்கு சகஸ்ரநாமம் கிடையாது தெரியுமா, அதை போய் பாடுற வேலையை பாடுறா, அதை பாடு முதல்ல அப்படின்னா. அன்பர்களே சத்தியமாக சொல்கிறேன், உடம்பெல்லாம் புல்லரிச்சு என் கண் கலங்கிடுது அப்படியே. ஏன்னா பாபாவுக்கு சகஸ்ரநாமம் இல்லைன்றது எனக்கு தெரியாது. இதோ அதுவும் பிச்சைக்காரன் சொல்கிறான். இப்போது யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, காரில் போகிறவர் சொல்கிறாரு, பைக்கில் போகிறவர் சொல்கிறாருன்னா அவர் சிடி கேட்குறவராக இருப்பார். இந்த பிச்சைக்காரன் சிடி பிளேயர்லாம் இருந்து சிடி கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. அவன் சொல்கிறான், உள்ளே இருக்கான் பார்த்தியா பிச்சைக்காரன், அவனுக்கு சகஸ்ரநாமம் கிடையாது, அதை போய் பாடுறா, அதை பாடு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கமாண்டிங் வாய்ஸ். கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு. பாடு பாடு நல்லா இருப்ப நீ பாடு அப்படின்னு போகிறான். நான் உடனே நம்ம மனுஷ புத்தி தானே, வந்தது பாபான்னு தெரியுது ஆனால் தெரியல, புரியுறது ஆனால் புரியல. அது மாதிரி ஒரு மாயம் மறைக்கிறது நமக்கு. கடவுள்னு அவர் நம்ம தெரிஞ்ச கடவுள் நம்ம பார்த்துட்டோம்னா அப்புறம் நம்ம கடவுளுக்கு வித்தியாசம்லாம் போயிடுமே. அப்புறம் நமக்கு கர்வம் ஏறிடும்ல, நான் கடவுளை பார்த்தேன்டான்னு. அந்த கர்வத்துக்கு கொடுத்த பாபா அடி, அடுத்த அடி பாருங்கள். என் கர்வத்துக்கு பாபா கொடுத்த அடி, பேக்கெட்டில் கை விட்டேன். சரி ஏதோ சொல்லியிருக்கான், கை விட்டேன். காசு கொடுக்கலான்னு தான் சத்தியமாக கை விட்டேன். அடுத்தது அவன் என்ன தெரியுமா சொன்னான், பத்தியா உன் புத்தி காமிக்கிற பத்தியா, என்னை பிச்சைக்காரன் நினச்சியா, நீ தான்டா பிச்சைக்காரன். கச்சேரிக்கு ஊர் ஊராக போய் பிச்சை எடுக்கிற, உன் கூட இருக்கான் பாரு உன் வாத்தியக்காரன், அவன்லாம் பிச்சைக்காரன்டா, உங்கள்கிட்ட வாசித்து பிச்சை எடுக்கிறான் பாரு. யோசிச்சு பாருங்க, இது யாராவது என்ன பேச முடியுமா, யாராவது பேசுவாங்களா? கண்ணெல்லாம் கலங்கி போய் எனக்கு சரி ரொம்ப சந்தோஷம், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போடா 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 சர்வ சாதாரணமாக போகிறாங்க. உள்ளே நுழையிறேன் பாபா கோயிலுள்ள. உள்ளே நுழைஞ்ச உடனே எதிர்க்க பாபா இருக்கார். ரைட்டில் ஒரு சீடி கடை இருக்குது.
உள்ளே நுழைஞ்ச உடனே புக்கு அதெல்லாம் வைப்பாங்க. அங்கே சரவணன் என்னுடைய நண்பர் ஒர்க் பண்ணுறாரு அங்கே. அவன் என்னை கூப்பிட்டான், நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னா அப்படின்னா. நான் உடனே அவன்கிட்ட சொல்கிறேன், இரியா பாபா பார்த்துட்டு வரையா. பாபா அங்கே தானே இருப்பார், நீ வானாங்க அப்படின்னா. அந்த சரவணன் எப்போவுமே என்ன கூட மாட்டான் அந்த மாதிரி. சரி போனேன். என்ன சரவணா, என்ன இப்போ அவசரம், பாபா பார்த்துட்டு வரையா இதுண்ணா இங்கே பாருண்ணா அப்படின்னு எல்லா சீடியும் காமிக்கிறான். சரவணன் சொல்கிறான், இத்தனை சீடியெலாம் காமிச்சிட்டு அவன் என்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சொல்கிறான், அண்ணா இல்லை சீடி பாடுறேண்ணா, நீ பாபாவுக்கு சகசநாமம் இல்லைண்ணா, எல்லோரும் கேட்குறேண்ணா பாடி கொடுண்ணா. அந்த பிச்சைக்காரன்ட்டேருந்து நான் பாபா கடவுளில் வந்தது ஒரு 10-15 அடி இருக்கலாம். நான் அந்த பிச்சைக்காரன்ட்ட பேசினது சரவணனுக்கு தெரியாது. ஆனால் அவன் எந்த மேட்ரை சொல்கிறான், அவன் பிச்சைக்காரன் சொன்ன மேட்ரை இவன் சொல்கிறான், சகசநாமம் பாடுன்னு. அந்த புக்கை வாங்குறேன். அந்த புக்கில் எல்லாம் இருக்குது. ஆர்த்தி இருக்குது, அஷ்டோத்திரம் இருக்குது, சகசநாமம் இருக்குது, பாபாவுடைய பஜனை பாடல்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த புக்கை எடுத்துன்னு போய் நேராக இப்போ பாபாட்ட போயாச்சு. பாபா கிட்ட வச்சு கொடுங்கன்னு சொல்கிறேன் அந்த பூசாரிகள்கிட்ட. அடுத்த வார்த்தை எனக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா, அங்கேருந்து, அண்ணா சகசநாமம் பாட போறியாண்ணா, பாடி கொடுண்ணா, யாருமே பாடலண்ணா இது வரைக்கும். யார்? அந்த சீஃப் ப்ரீஸ்ட் சொல்கிறார். யோசிச்சு பாருங்கள், ஒரே இடத்துல 3 மெசேஜ் 10-10 அடியில். அப்போ இது யார் கொடுத்துருக்கணும் இந்த மெசேஜ்? சத்தியமாக புரிஞ்சுட்டேன், பாபா தான். பாபா சர்க்கிள்குள்ளே நீ வந்துட்டேன்னு வை, பாபாவுடைய வட்டத்துக்குள்ளே நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னால், நீ வெளில போகணும்னு நினச்சா கூட சிட்டுக்குருவி மாதிரி பாபாவை நான் கயிறு போட்டு இழுப்பார் என்பது சத்தியம். உன்னுடனே பாபா வாழ்வார், வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது சத்தியம். இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுனோன்னா என்றைக்கும் நமக்கு எந்த குறையும் வாழ்விலே வராது. உங்களுக்கு வளமான எதிர்காலம் அமையும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாபா உங்களுடனே இருப்பார் என்பது சத்தியம். சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.